சிவ சிவ. மக்கதை எடுக்கும் மக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீன்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவா காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமாமணி மன்றில் நடனஞ்செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல் காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமாமணி மன்றில் நடனஞ்செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல் காசினியில் இவரை போல் யாரும் இல்லை வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் விமலனார் செய்கின்ற நடனம் கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்திலன்று கொலவி அவன் பதந்தொடுது கூடுவோமே ஆலவனத்தமல நடங்கொண்டு வந்த காரைக்காலம்மை தன்னை பாலருந்தியுமை முலையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலைனை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றையடியறையும்படி வணங்குவோமே தில்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதாந்திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி அருட்கடலாம் பிரிய செல்வ கவிரியின்ற ஆனைமுக ஐந்து கரம் உடையாய் போற்றி பொருட்கடலாம் வேதத்தின் தலைவனான புண்ணியனான் நந்தீசன் தன்னை பாடி இருட்கடலாம் அலமாயை கண்மநீங்கி இன்பமெனும் கடல் மூழ்க நீயே நல்ல பொருட்கடலாம் எனும் பாடல் தருவாய் நல்ல புத்தி சித்தி மணாளனே போற்றி போற்றி நல்ல திருத்துறையூர்வாள் நந்தி போற்றி நல்ல திருத்துறையூர்வாள் நந்தி போற்றி நம்பிவாள் அடியாரை காப்பாய் போற்றி
செல்வமேலாந்தந்தருளும் செல்வா போற்றி, தேவி ஒரு புறம் கொண்ட திருவே போற்றி, அல்லலால் தீர்த்தருளும் அரசே போற்றி, அயனொடுமால் அறியாத அனலே போற்றி, தில்லையிலே நடஞ்செய்யும் தேனே போற்றி, திங்களனி முடியானே போற்றி போற்றி. ஏன் நிற்கிற கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார்வாள் தில்லை சிற்றம்பலமேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அலையார் புனல் சூடி அகத்தூரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையாலிதான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே ஞான தூயர் காடி ஞான சம்பந்தன் சிலத்தார் கொள்கை சிற்றம்பலமேயம் சூலப்படையனை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே பதஞ்சலி வியாக்கர பாதால் திருவடி வாழ்க, சைவ சமய சந்தானாச்சாரியர்கள் திருவடி வாழ்க, சேக்கிழார் பெருமான் திருவடி வாழ்க. துறையூரிலே பெரிய புராணம் கேட்கின்ற இந்த பதஞ்சலி வியாக்கரபாத சன்மார்க்க சங்கம் வாழ்க. அருளே வடிவாகிய மகா சம்பத் கௌரி நந்திகேசனுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே நாட்டு சிறப்பு என்கின்ற பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பல கோடி ஜென்மங்களிலே செய்த புண்ணியத்தினாலே சிவாலயத்திலே இந்த சிவபுராணமாகிய பெரிய புராணம் கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. உலகத்தில் எல்லாம் அவபுராணத்தை கேட்குறான், சிவபுராணம் கேட்கறது இல்லை. நீங்களெல்லாம் சிவபுராணம் கேட்குறீங்க. சிவபுராணம் கேட்டால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சிவகதி கிடைக்கும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உழைக்கிறேன்.
தலையினாலே வணங்கணும் சிவனை, கண்ணாலே காண வேணும், செவியினாலே கேட்க வேணும், வாக்கினாலே பாட வேணும், மனசினாலே நினைக்கணும், கையினால கும்பிடணும், காலால் வர வரணும். புரியுதா? இந்த கருவிகளை எல்லாம் சிவசம்பந்தமாக ஆக்கிடுறோம். கருவிகளை சிவசம்பந்தமாக ஆக்கிட்டா இதுக்கு கரணங்கள் என்று பெயர். இருக்கு கருவி கரணம் என்று பெயர். இப்ப இருக்கிறது பசு கரணம். இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் சிவசம்பந்தமாகிட்டா அது பதிகரணம் ஆகும். ஏன் நிக்கிறேன்? சிதம்பரேஷா, எல்லா பிறவிகளிலும் உயர்ந்தது மனித பிறவி. இதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பிறவிகளிலும் உயர்ந்தது மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தம். அது என்ன காரணம் தெரியுமா? சிவபெருமானை வணங்க வாழ்த்துவதற்கு பொருத்தமான பிறவி மனித பிறவிதான். யானை குதிரை ஆடு மாடெல்லாம் சிவபெருமான வணங்காது. அதுக்கும் கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. இருந்தாலும் அது வாக்கினால வாழ்த்தவோ கண்ணால காணவோ கும்பிடவோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. மனிதர்களுக்கு தான் சிவனோடு தொடர்பு வைப்பதற்காக இந்த கருவிகரணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிறோம். கண்ணுதலாலய நோக்கும் கண்களே கண்கள், கண்ணுதலாலய நோக்கும் கண்களே கண்கள், கரைக்கண்டன் கோயில் புகும் கால்களே கால்கள், பெண்ணொரு பாகனை பணியின் தலைகளே தலைகள், பிங்ககனை பூசிக்கும் கைகளே கைகள், பன்னவன்றன் சீர்வாடும் நன்னாவே நான், பரஞ்சரிதை ஏ கேட்க படிஞ்செவியே செவிகள், அண்ணல் புலன் களன் நினைக்கு நெஞ்சமே நெஞ்சம், அவனடி கீழ் அடிமை புகும் அடிமையே அடிமை என்பது பரமோத்தர காண்டம். பரமோத்தரம் சிவனை கண்ணால தரிசனம் பண்ணவில்லையானால் கண்ணால பிரயோஜனம் இல்லை. அப்புறம் பார்க்கறதெல்லாம் மாயா சம்பந்தமான பொருள்கள். சிவனை கேட்கவில்லையானால் செவியினாலே பிரயோஜனம் இல்லை. கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே. அதனால கருவிகளாலே இந்த இந்த அசுத்த மாயிலே செய்யப்பட்ட மாயா சம்பந்தமாக செய்யப்பட்ட இந்த கருவிகளை கொண்டே அந்த மாயையை கடந்தவனை அடைந்து விடலாம். மாயா சம்பந்தமான இந்த கருவிகளை கொண்டே மாயையை கடந்திருக்கிறான் நந்தீஸ்வரன், அவனை சேர்ந்து விடலாம். அதுக்கு இந்த கருவிகளை பயன்படுத்திக் கொள்ள வேணும். எதுல? தலையே நீ வணங்காய், கண்கால் கான் மென்கொடோ, செவிகால் கேன் மென்கொடோ, முக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் ஊப்பி தொழில் கால்களார் பயணம். நல்ல புரியுதா? செவிகால் கேன் மென்கொடோ எப்ப கேட்கலாம்னா அப்பர் சுவாமியை பார்த்து எப்ப கேட்கலாம், எப்போதும் கேள்றான். செவிகால் ஏன் மீன்களோ சிவ நெம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிறான் தர எப்போதும் செவிகால் ஏன். நல்ல விளங்குதா? கேட்கிற நாள் தான் நல்ல நாள். சிவனை கேளாத நாளெல்லாம் கெட்ட நாள். நட்டமே புரிந்துலகம் நடத்துவானை. புரியுதா? நட்டமே புரிந்து உலகம் நடத்துவானை, நல்லூரும் பூவனமும் நாரையூரும் அட்டமாவீரட்டம், ஆலங்காடும் அம்பலமும் ஆலவாய் திருக்குற்றாலம், சிட்டனாய் நெல்வேலி ஆடினானை, திருவடியே சரண் புகுந்த அடியார்க்கெல்லாம் கெட்டதலான் நீக்குகின்ற பெருமான் தன்னை,
கேளாத நாளெல்லாம் கெட்ட நாளே. வாட்போய்க்கு மாயூரம் மயிலாப்பூரும் வான்மியூர் அவிநாசி முருகன் பூண்டி கோட்போய்க்கு கோழிலியும் கும்பகோணம் குடவாசல் திருவாரூர் கொல்லம்பூதூர் நாட்போய்க்கு விடாதிந்த தலங்கள் தம்மை நன்றாக பணிவார்க்கு அருள் செய்வானை கேட்போர்க்கு ஆரமுதாயினானை கேளாத நாளெல்லாம் கெட்ட நாளே. திருவளரும் கடம்பந்துறை ஈங்கோய் நல்ல சிராப்பள்ளி திருவாஜி திருப்பஞ்சேலி பெருமையுள ஆனைக்கா உய்யக்கொண்டான் பெறான்மலை எறும்பியூர் திருப்பட்டூரும் அருணநகர் காலத்தி ஆமாத்தூரும் ஆடானை ஏடகமும் ஆப்பனூரும் கிருவசைய இடுந்தருளி இருப்பான் தன்னை கேடாத நாளெல்லாம் கெட்ட நாளே. என்பது இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இது அப்பர் சாமி பாடின தாண்டம். ஆகையினாலே இந்த பிறவி சிவபெருமான் கருணையினாலே தந்தது, இலவசமாக தந்தது. இந்த மனித பிறவி உயர்ந்த பிறவியாய் பேசுகின்ற நாவும் காண்கின்ற கண்ணும் நினைக்கின்ற நெஞ்சமும் கும்பிடுகிற கையும் கேட்கின்ற காதுமாக இப்படி கொடுத்து அவனிடத்தில் தொடர்பு வைப்பதற்காக அருளாளர்களையும் தந்து, அருளாளர்கள் ஞானசம்பந்தன் முதலான பதஞ்சலி ஆக்கிரவாதம் முதலான அருளாளர்களையும் தந்து, அருள் நூல்களாகிய திருமுறை நூல் முதலான நூல்களையும் தந்து, அவளும் அவன் பரிவாரங்களோட பிள்ளை குட்டிகளோடு கோயில் கொண்டு நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்தில் கோயில் கட்டிக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு நல்ல வளர்ந்துட இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு நீங்கள் உருப்படியாகுங்கன்னு பண்ணியிருக்கிறான் பாரு. அடாடாடாடா அதிசயம் அதிசயம் அதிசயம். இவ்வளவு ஏற்பாடு பண்ணிடுறான். இவ்வளவு ஏற்பாடு பண்ணியே அவரிடத்தில் ஈடுபடாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்மளையெல்லாம் பூரிக்கி எடுத்துருக்குறான். ஓ ரைட்டு, நாமெல்லாம் முன்னே தவம் செஞ்சுருக்கிறோம். முன்னே பிறவியிலே தவம் செய்தபடியினாலே, முன்ன பிறவியிலே திருடனா பெரிய திருடனா இருந்தவன் என்ன பண்ணுவான்னா, பிறக்கும் போதே சின்ன வயசுலேயே திருடுவான். முன்ன வயசுல பெரிய திருடனா இருந்தான்னு வச்சுக்கப்பா, அவன் அடுத்தாப்பில் பிறப்படுத்தான என்ன வரும், அந்த 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 அறிவே அந்த எண்ணமே அவனுக்கு உண்டாகும். ஒரு மக்கள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எருமையை ஏமாப்படுத்தும். நல்ல புரியுதா? முன்னமே தவத்தை செய்தவனாய் சிவத்தை பணிந்தவனாய் பற்றி உடையவனாக இருந்து அடுத்த பிறப்படுத்தான்னு வச்சுக்கோ, சின்ன வயசுல அவனுக்கு பற்றி விட்டு. அது நந்தனாரை பற்றி சொல்றாரு. பிறந்து உணர்வு தொடங்கியவன் பறைக்கண்ணி பெருந்தகவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மை உரிசிந்தையராய் மறந்து அயல் நினைவின்றி வருவரப்பின் வடிவந்த அறம்புரி கொள்கையராய் அடித்துண்டின் என்றார். பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து நான் சேவடியே சேர்ந்தேன் காரைக்காலம். நல்ல புரியுதா? இந்த பிறப்பிலே சிவபெருமானை வணங்குதல் வாழ்த்துதல், அவன் பெருமையை கேட்டல் வணங்குதல் வாழ்த்துதல் தொழுதல் எல்லாமே உயர்ந்தது தான். ஆனால் எல்லாவற்றிலும் உயர்ந்தது எது என்று கேட்டால் அந்த பெருமானுடைய பெருமையை கேட்பது. இது உபதேசம். இதுக்கு பேரு என்னது பேரு? இது சொற்பொழிவு அல்ல, உபதேசம். இப்ப யார் உங்களுக்கு உபதேசம் பண்றா? இப்ப யார் பண்றா? ராமலிங்கமா? இல்ல சேக்கலார் ராமி பண்றாரு. புரியுதா இல்லையா? புரியுதா? உனக்கு புரியுதா? சேக்கலார் ராமி உபதேசம் பண்றாரு. இப்ப கந்தபுராணம் கேட்டீங்கன்னா கட்சியப்பர் உபதேசம் பண்றாரு. புரியுதா? திருவிளையாட புராணம் கேட்டால் பரஞ்சோதி முனி உபதேசம், திருவாசகம் கேட்டால் மாணிக்கவாசர் உபதேசம் பண்றார். இப்போ உங்களுக்கு சேக்கலார் உபதேசம் பண்றார். எல்லா நாட்டிலும் சிறந்த நாடு எது? உயர்ந்த நாடு. நாடு இருக்குது அல்லவா, அண்டங்கள் உலகங்கள் நாடுன்னு என்ன சொல்றோம் அல்லவா, அதில் உயர்ந்த நாடு இது பாரத நாடு. பாரத நாட்டிலே உயர்ந்த நாடு இது. நல்லா சொல்லுங்க. தமிழ்நாடு. எதனாலே உயர்ந்தது? என்ன உயர்ந்தது? மற்ற நாட்டில் அது மாதிரி இல்லை, ஒன்றும் இல்லையா? தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு
தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு 10.5 மாற்று தங்கம். ஒரு கைத்தட்டு தட்டுக்கோ. ஏன்னா உங்களை தூண்டி விட வேண்டியதாக இருக்குது. புரியுதா? ரசிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. ரசிக்க வைக்க. தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு 10.5 மாற்று தங்கம். அது காரணம் என்ன தெரியுமா? அடுத்தாப்பில் வர்றது தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாக. அப்படி கும்பிட்டுங்க. இந்த காரணம் யாரும் சொல்லலை சேகர். இந்த மாதிரி காரணம் பரமசிவன் சொல்லியிருக்காங்களா? இப்போ பாரத நாடு உயர்ந்தது, தென்னாடுடைய சிவனை போற்றி என்றெல்லாம் இருக்குதா? எதனால் இது உயர்ந்தது? பதஞ்சலி வியாக்கிரபாதர் 2 பேரும் தாண்டவம் கேட்க, கைலாயத்தில் கேட்க. கைலாயத்தில் ஆட முடியாது, தில்லைவனத்தில் போய் தவம் செய்யுங்க, உங்களுக்கு அங்கே வந்து ஆடணும். அதனால் இந்த நாடு உயர்ந்தது. தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு 10.5 மாற்று தங்கம். தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதால் தமிழ்நாட்டின் பெருமையினை சார்ந்தோர் நன்றாக சாற்றியுள்ளார். பொதுவாக சாற்றியுள்ளார். சிறப்பாக வேற, பொதுவாக வேற. இப்போ மாதவன் செய்த தென் திசைங்கிறாரு சேர்க்கிறாரு. சரி, இப்போ நான் எப்படி சொல்கிறேன்? தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாலே தமிழ்நாடு 10.5 மாற்று தங்கம். அவன் தாண்டவன் ஆடலைன்னா அந்த நாட்டுக்கு பெருமை கிடையாது. அவன் செய்த அதிசயங்களிலே மிக அதிசயம், மிக உயர்ந்தது ஆடுவது. ஆடுகின்ற குணம் கூறப்பாடி நாம் புகழ்வோம். ஆடுகின்ற குணம், ஆடுகின்ற குணம். ஐயோ, அது என்ன சொல்றது? அது என்ன என்ன குணம்? ஆடுகின்ற குணம். காண முடியுமா அவனை? இல்லை, அவனை காண முடியுமா? என்ன திசமுகன் சென்று தேடினர் குளித்தும் முறையொலியொற்றி முயன்றவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கம் உள்ளத்தும் உற்றவர் வருந்தும் உரைப்பவர் குளித்தும் மறைத்தர நோக்கி வருந்தனர் குளித்தும் இத்தந்திரத்தில் காண்டு நின்றோருக்கு அத்தந்திரத்தின் அவ்வையில் ஒழித்தும் முனிவர் நோக்கின் அணிவர கவி ஆனன தோன்றி அடியன பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒழித்தும் சேர்வையன் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை தொடர்ந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியில் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டில்லை என்றல் ஒழித்தும் பண்டே பெரிதுரும் இன்றே பெரிதுரும் ஒழிக்கும் தோரணை கண்டனம் ஆர்வன் ஆர்வன் நான்மலர் படையில் தாழ்தடை இடுவன் சுற்றுமென் சூழ்மென் தொடர்மேன் விடேன்மன் பற்றுமன் என்றவர் பற்றுமுற்று கற்பங்கள் பலகோடி செல்லத்தீயன் கனலினடு ஊசியினியர் காலை ஊன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்தெழும்பு புலப்படாயும் ஒரியையோம்பி நிற்பவர் குளித்து மறை குளித்து யோக நீர்முனைவர் குளித்தவரர் குளித்து மேலா சிற்பரத்தில் சென்மாய்மாய் வழங்கும் திருவாளூர் உட்கலந்த தேவதேவன் புற்றுமாய் மரமாய் புனல்காலை உண்டியாய் அண்ட வானரும் வரதும் வற்றி யாருனன் மலரடி காணார். நான் சொல்றது புரியுதா? அந்த பெருமானை இவ்வளவு கொடுமையான கடுமையான தவங்களை செய்தவர்களாலையும் தேவர்களாலையும் முனிவர்களாலையும் காண முடியாது. யாருக்கும் அவனால் காண முடியாது. பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரியான். புரியுதா? அவன்தான் அந்த 2 முனிவர் செய்த தவத்துக்காக தில்லை வனத்திலே வந்து வெளியிலே ஆடுறான். வெளியிலே ஆடுறான். பரமவிஷ்ணுக்களாலே காண முடியாத சாமி வெளியில வந்து ஆடுதுப்பா. நல்லா புரியுதா? மகாவிஷ்ணு இவ்வளவு பெரிய சுவாமி பன்றியாயிரு வெகுகாலம் போய் திருவடியை காண முடியாம திரும்பி வந்துட்டார். வந்தவர் வெகு காலம் கழிச்சு சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்துக்கு வந்து இந்த கூத்தை பார்த்துட்டு ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு ஐயோ, இந்த சாமியினுடைய திருவடியைத்தானே தேடி 40,000 வருஷம் பூமியை பிளந்து உண்டு பன்றியாக போனேன். நான் பன்றியாக போனேன். திருமாலா இருந்தவன் பன்றியாக போயிட்டேன். அப்படி போயும் காண முடியாமல் வந்துட்டேன். இங்கே வந்தேன், தில்லைக்கு வந்தேன். ஐயோ, இந்த ஒரு திருவடி தெரியுதே, தூக்கிய திருவடி தெரியுதே, பெருமானே அந்த இன்னொரு திருவடியும் காட்டு அப்படின்னு அங்கேயே படுத்து கிடக்கிறார். புறங்கடந்தான் அடிகாண்பான் புவி உண்டு புக்கரியாது இறங்கிடு எந்தா என்று இறப்பத்தன் இரடிக்கு என்ன கரங்கள் தந்தால் ஒன்று காட்ட மற்ற அங்கதும் காட்டு. அந்த ஊன்றிருக்க திருவடியும் காட்டு சாமி. மற்ற அங்கதும் காட்டிடந்து வரங்கடந்தான் தில்லை அம்பலம் உண்டியலம் மாயவனை திருக்கோவையார். நல்ல புரியுதா? இந்த தூக்கிய திருவடி இருக்குது பாரு. தூக்கிய திருவடி எதுக்கு எடுத்திருக்கான்னு தெரியுமா? எதுக்கு எடுத்திருக்கான்னு தெரியுமா? நம்முடைய சிரசில சூட்டம்.
எந்த கோயிலையும் எந்த சாமியும் திருவடியை காட்டலையிலப்பா, எல்லாம் பூமியில் தானே வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சாமி தானே ஒரு திருவடியை காட்டுது. புரியுதா? அதனால தான் தில்லைக்கு போனால் கனக சபையில் ஏறக்கூடாது. கீழே இருந்து பார்த்தா தான் திருவடி கரெக்டாக இருக்கும். அந்த திருவடி நம்ம தலைமையில். திருவடியை அன்பர்தம் முடிமேற் சூட்ட திருப்பாதை எடுத்துள்ளான் தெரிந்து உள்ளீர். ஒருமையுடன் கனகசபை கீழே நின்று உற்றவனை பற்றவனை உற்று நோக்க பெருமையுள்ள திருவடி நம் தலைமையிலாகும். பேரிதன் மேல் வேறுண்டோ? இல்லை இல்லை. அருமையுள்ள சிற்றவையும் கனகசபை ஒன்றே. ஆதலினாம் வணங்கினாம் அருள் பெறுவோம் வாரி. தில்லைக்கு போனால் கனகசபையில் ஏறக்கூடாது. எல்லாம் விளங்குதா? பக்தர்களாக இருக்கிறவங்க ஏற்படாது. இந்த அருமை தெரியாதவன் ஏறுமா? விளங்குதா? ஆகையினாலே இந்த நாடு உயர்ந்ததுன்னா எதனால உயர்ந்தது? எதனால உயர்ந்தது? சிதம்பரம் இருக்கிறதுனால உயர்ந்தது. தென்னாடு உடைய சிவன் எந்தருளி செய்த திரு தெய்வ வாக்கு பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்குரியது. தென்னாடு உடைய சிவனேன்னு போட்டு பாடி இருக்கிறார்கள. யாரு யார் பாடியிருக்கார்? மாணிக்கவாசகர். தென்னாடு உடைய சிவன் எந்தருளி செய்த திரு தெய்வ வாக்கு பொன்னாலும் மணியாலும் போற்றுதற்கு உரியது. போற்றிற் போதா என்னாவது என்பீரேன். தில்லைவனம் தென்னாட்டில் இருப்பதாலே சொன்னார்கள் ஒரு முனிவர் செய்து வைத்தார் இரு முனிவர் சுகமதாகும். என்ன பாட்டு! அருமை அருமை. பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவம். அது உனக்கு தெரியுமா அந்த பாட்டு? பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவம் 2015 தில்லையிலே வெளியிட்டோம். ஆனால் இதுவரையிலும் யாரும் பக்தர்கள் யாரும் ஒரு பாட்டு கூட பாட முடியல. விளங்குதா? இங்கே பதஞ்சலி வியாக்கரவாத திருக்கூட்டம்னு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். பதஞ்சலி வியாக்கரவாதரை பற்றி எந்த புலவர்களும் பேசலை. அடியன் தான் பேசி அவங்களுக்கு திருவுருவம் எழுந்தருள் பண்ணி இங்கே கூட நடராசர்கிட்ட வைக்கணும். இங்கே இல்லை பதஞ்சலி வியாக்கரவர். நடராசர்கிட்ட பதஞ்சலி வியாக்கரவர் வைக்கணும். கரூரில் வச்சுருக்கிறோம், உய்யக்கொண்டாமலையில் வச்சுருக்கிறோம், திருவையாத்திலையும் வச்சுருக்கோம், கடம்பூர் கோயிலில் வச்சுருக்கோம். அவங்க இல்லைன்னா அந்த கூத்தே கிடைக்காது. அவங்களுக்காகத்தான் ஆடுறான். அவங்களுக்காகத்தான் அவங்க கூத்த கண்டு ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும்போது சாமி கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எங்களுக்கு என்ன வேணும்? இனிமேல் என்ன வேணும்? தாண்டவத்தை கண்ட ஒரு பாடு என்ன வேணும்? இதுவே போதும், இதுவே போதும். இன்னொரு வரம் வேணும் சாமி அப்படின்னு கேட்டார் பதஞ்சலி வியாக்கரவர். வந்து பார்க்குறவனுக்கெல்லாம் நீ முத்தியை கொடுக்கணும். பாப்பா பாப்பா பா கண்டவனுக்கெல்லாம் முத்தியை கொடுத்தார். கணக்கு பார்க்காம கண்டவனுக்கெல்லாம் கொடுக்கணும். நல்ல புரியுதா? நல்ல புரியுதா? அதனால தான் குனித்த உருவமும் கோவைச்ச வாயில் குறுஞ்சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம் ஓர் மேனியர் பால் வெந்நீரை நீத்த முறை எடுத்த ஒரு பாதமும் காணப்பட்டால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். அதனாலே எல்லா உலகங்களிலும் பூலோகம் உயர்ந்தது. பூலோகத்திலே இந்த நாடு உயர்ந்தது. இந்த நாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? பரத நாடு. பரதம் ஆடியபடினால பரத நாடு. எல்லாம் பாரத நாடு பாரத நாடு. பானா பாபனாவா போச்சு, பானா பாபனாவா போச்சு. பரத நாடு. பரதம் ஆடியபடினால பரத நாடு. சிவபெருமானுக்கு பரதன்னு பேர். அதனால தான் தசரதன் மகனுக்கு பரதன்னு வச்சான். நல்லா புரியுதா? ராமன் சிவபெருமானுடைய பேர், லட்சுமணன் சிவபெருமான் பேர், பரதன் சிவபெருமான் பேர், சத்ருக்கணன் சிவபெருமான் பேர். நல்லா விளங்குற? இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நாடு உயர்ந்தது. அந்த நாட்டிலே சோழ நாடு உயர்ந்தது. சோழ நாடு சேர சோழ பாண்டிய என்ற 3 நாட்டிலே சோழ நாடு உயர்ந்தது. நம்ம நாடு சோழ நாடு. ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண ஆச்சார நிதியும் ஈரமும் குரு சீர்வாத சேவையும் மறவாத எடுதலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலம் மீதிய மனோகர ராஜகம்பீர நாடாடு நாயக. சோழ நாடு உயர்ந்தது. எதனாலே? அதான் தாண்டவம் ஆடுறது. சோழ நாட்டை தான் ஆடுறாங்க. நல்லா வழங்குதா? இப்போ நாட்டின் பெருமை தெரிஞ்சுக்கிட்டா இதுவே போதும் நாட்டின் பெருமை. இவர் ஆரம்பிக்கிறார் சேக்கிழார் 35 வாட்டில் நாட்டு சிறப்பு சொல்கிறார். முதல்ல காவிரியை சொல்கிறார். இந்த நாட்டுக்கு முக்கியமான நதி எது? காவிரி. நாட்டிற்கு அணியா நல்ல தீர்த்தம். நாட்டுக்கு அழகு தருவது நல்ல தீர்த்தம்.
அது இருக்கா? கூட்டிற்கு அணியாம் பூதி சாதனம், கூட்டிற்கு அணியாம் பூதி சாதனம். பாட்டிற்கு அணியாம் பசுபதி நாமம். பாட்டுன்னா அதுல சிவநாமம் இருக்கணும். வீட்டிற்கு அணியா அறிவுளம் அங்கே. இல்லை புரியுதா? அறிவுள்ள ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு உரையும் இல்லை. புரியுதா? இல்லாத பொண்ணு இருந்தால் அது இருக்கிறது ஒன்றுமே இல்லை. விளங்குதா? அதனாலே இந்த நாடு புண்ணிய நதி, காவிரி நதி புண்ணிய நதி. அதை சொல்றாரு. இந்த நதி எப்படி வந்ததுன்னா அகத்தியர் கொண்டு வந்தது. இப்போ ஒரு நாட்டுக்கு வளம் தருவது எது? நீர். நீர் வளம் இருந்தால் தான் நல்ல வளம் இருக்கும். நல்ல வளம் இருந்தால் தான் தானிய வளம், மக்கள் வளம், மற்றது எல்லாம் இருக்கும். நல்லா புரியுதா? நீர் இல்லைன்னு வச்சுக்கோ, நீரும் இல்லை நானும் இல்லை. நீர் இல்லைன்னு வச்சுக்கப்பா, புரியுதாயா? இப்போ தீர்த்தம் காவிரி நதியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த நாட்டுக்கு என்ன சிறப்பு? அதனால் இந்த காவிரியே அகத்தியர் சிவபெருமானுடைய கைலாயத்தில் வேண்டி சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டு வந்தார். புதிய மலை கொண்டு போகும். புதிய மலை தானே அகத்தியர் இருக்கிறது பாண்டி நாட்டில். அது அந்த காலத்தில் கொடகு மலையில் அந்த கமண்டலத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். சிவபெருமான் கொடுத்த காவிரி நதியை கமண்டலத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது இந்திரன் சீர்காழியிலே சிவபெருமானை பூஜை பண்ணிக்கிட்டு நந்தவனம் வச்சுருந்தான். பூ பறிக்க அது மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் காஞ்சி போச்சு. அதற்காக அவன் வாடி இருந்தான். நந்தவனை வாடிச்சேன்னு சொல்லி அவன் வாடி இருந்தான். அந்த வேளையில் நாரதர் இருந்தார். ஏன் வாடி இருக்கிறான்னு கேட்டார். நந்தவனை வாடி இருக்குது, அதனால் நான் வாடி இருக்கிறேன். பூ இல்லைன்னா பூ, அவ்வளவுதான். பூ இல்லைன்னா பூசை இல்லை, அரிசி இல்லைன்னா சோறு இல்லை. புரியுதா? காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பருப்பு, எண்ணெய் எல்லாம் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்குமான்னு? சாப்பாட்டுக்கு முதல் முக்கியமானது எது? அரிசி. எல்லாம் இல்லைனாலும் அரிசி இருந்தால் சோறாயிடும், பசியாக இருக்கும். எல்லாம் இருந்த அரிசி இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. அதுபோல் மற்ற எல்லா பொருளும் இருந்தாலும் மலர் இல்லையானால் பூ இல்லைன்னா பூஜை. அதனால் இப்படி வாடி இருக்கேன்னா கவலைப்படாது, நான் ஒரு யோசனை சொல்கிறேன்டா நாரதர் இந்திரனுக்கு. குடகு மலையில் அகத்தியர் சிவபெருமான் கொடுத்த காவிரி தீர்த்தத்தை கமண்டலத்தில் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கவிழ்த்து விட்டால் இங்கே வந்துடும்னாரு. அது அகத்தியர் வச்சிருக்கிறத கவிழ்த்து விடுறதுன்னா சாதாரண ஆளாக முடியாது. புரியுதா? அதனால் அதுக்கு எப்படி சாமின்னா, அதுக்கு விநாயகரை பூஜை பண்ணுறா அவர் செஞ்சிருவார். விநாயகரை பூஜை பண்ண விநாயகர் யாரை செய்ய போனால் ஒருத்தனும் தடுக்க முடியாது. புரியுதா? விநாயகர் செய்யணும்னு நினச்சாருன்னா ஒருத்தனும் தடுக்க முடியும். விநாயகரை பூஜை பண்ணால் பலகாரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணால் விநாயகர் காட்சி தந்தா சித்தி புத்தியோட. அப்படி உனக்கு என்ன வேணும்னாரு. இந்த மாதிரி குடகு மலையில் காவிரியை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விடணும் ஜாமின்னா. உடனே கவிழ்த்து விடுறேன்னாரு. நேராக போனார். 9 மணிக்கு சீர்காழினா 9 மணிக்கு காகமாக உட்கார்ந்தார். இந்த கமண்டலத்தில் அகத்தியர் வச்சுருந்த கமண்டலத்தில் காக பச்சையாக உட்கார்ந்தார். அகத்தியர் இப்படி திரும்பி பார்த்தார். பார்த்தா காகம் உட்காந்துச்சு கமண்டலத்து. சிவபெருமான் கொடுத்த இந்த புண்ணிய தீர்த்தத்தில் காகம் உட்கார்ந்துருக்குதுன்னு ஷூனாக இருப்பாங்க. அவர் என்ன பண்ணாத காகம் ஒரு அமுத்துச்சு பரப்பட்டுருச்சு. அது நீ போன்றார். நீ சீர்காழிக்கு நேராக போன்றார். எதை? அந்த தீர்த்தத்து அக்காகமாக ஓடினதை இவரு அந்த ஆத்திரத்தில் சாமி கொடுத்த தீர்த்தத்தை கவிழ்த்து விட்டுச்சேன்னு சொல்லி காகத்தை துரத்திக்கிட்டு போனார். கொஞ்சம் தூரம் போன கூட ஒரு சின்ன பயலாக நின்றுட்டு இருந்தான். இந்த காகம் சின்ன பயலாக மாறிடுச்சு. சின்ன பயலாக மாறின உடனே என்னடா அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை குட்டலாம்னு கையை மடிச்சுக்கிட்டு போனார். அது குட்ட போனால் அவன் எட்ட போனான், கிட்ட போனால் எட்ட போனான், குட்ட போனால் எட்ட போனான். 8 திசையும் சுற்றி பார்த்து அசந்து போய் நின்றுக்கிட்டார். போகிறான் போ, இவனோட யார் போகிறாரு போ அப்படின்னு நின்றுக்கிட்டாருப்பா. நின்றுக்கிட்ட ஒரு பாடு மூஷிக வாகனத்தில் சித்தி குத்தியோடு பூதகணங்கள் கூட காட்சி கொடுத்து, அன்பனே கவலைப்படாதே,
அந்த தீர்த்தம் எங்கள் அப்பாவுக்கு பூஜை பண்ணாச்சு இந்திரன் நந்தவனம் வச்சிருக்கிறான். அந்த நந்தவனத்துக்கு தீர்த்தம் போகுது, நீ கொண்டு வந்த தீர்த்தம் சிவபூஷைக்கு உதவட்டும், கவலைப்படாதே, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டார். அளவில்லாத மகிழ்ச்சியினால் உன்னை குட்ட வந்த கையிலால் நான் என்ன குட்டிக்கிறேன், உன்னை குட்ட வந்தால இதில் விளங்குதா. அதன் பிறகு உன்னிடத்தில் மறவாத இறவாத அன்பு வேணும்னாரு, அப்படியே கொடுத்துட்டேனாரு. அப்புறம் நான் புதிய மலைக்கு போகணும், அங்கே தண்ணி வறண்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அந்த கமண்டலத்தில் தன்னுடைய துதிக்கையினால் வாரி தண்ணி விட்டார். அப்புறம் புதிய மலை கொடுக்கணும். சிவபெருமான் கொடுத்தாரு, அகத்தியர் கொண்டு வந்தார், இந்திரன் வேண்டினான், நாரதர் சொன்னார், விநாயகர் கவிழ்த்து விட்டார். காவிரிக்கு எத்தனை பேர் சம்பந்தம்? இது தில்ல புராணத்தில் பாடியிருக்கிறேன். இது முடிஞ்ச உடனே அப்புறம் தில்ல புராணம் கேளுங்க. இது பெரிய புராணம் முடிஞ்ச உடனே, இது பெரிய புராணம் முடியும்னா நாள் ஆகும். தில்ல புராணம்னா 1286 பாட்டு பாடியிருக்கிறேன். அதே திருவானக்கா புராணத்தில் கச்சியப்ப முனிவர் கங்கை உயர்ந்ததா காவிரி உயர்ந்ததான்னு ஒரு மனா போட்டார். கங்கை உயர்ந்ததா, எல்லாம் கங்கை தானே உயர்ந்தோம். அது கங்கை ஒரு அரசன் வேண்டினான், அந்த அரசன் வேண்ட கங்கை வந்த அந்த கங்கையை ஒரு முனிவர் வாயில் விழுங்கிட்டாரு, காது வழியாக விட்டார். அதன் பிறகு அது போய் மாண்டவனுடைய எலும்பில் வாஞ்சது. அந்த 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 பகீரதனுடைய முன்னோர்கள் கபில மகரிஷியுடைய சாபத்தினால் மாண்டு சாம்பலாக போயிட்டு கிடக்கிறாங்க. அந்த சாம்பலில் போய் மாண்டவர்கள் எலும்பில் போய் கங்கை வாய்ந்தது. இந்த காவிரி நதி சிவபூசிக்கு வச்சிருந்த நந்தவனத்தில் வாய்ந்தது. எதுடா உயர்ந்தது? கங்கை நதி உருவேந்த நிரப்ப ஒரு உணிவாயிற் கறந்து மாண்டோர் அங்கமணி தரப்பு உந்த துயரானை காவினை சூழ்ந்து அமரும் பொன்னி துங்கமணி கமண்டலத்துள் கறந்து விசும்பிரை வேண்ட துதிக்கை நம்பி இங்கருள சிவபூஷைக்கு உதவியதென்றால் பெருமை எவற்றதாமே. சிவபூஷைக்கு உதவிய காவிரி உயர்ந்ததா, மாண்டவர்கள் எலும்பிலே போய் பாய்ந்த கங்கை உயர்ந்ததா அப்படிங்கிறார். ஆகையினால இப்படி காவிரியை பற்றி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. காவிரி நதிகளிலே உயர்ந்தது நதி கதிசை நதிங்கிறார். அது கனகுடைகள் நின்றகுன் ரந்தரன் ஜங்கரன் குருமுனி கமண்டலம் கொண்டு முன் கண்டிடும் கதிசை நதி வந்துரும் தென் கடம்பந்துரை பெறுவார். அப்படி இதில் பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையில் கோட்டுயர் பணிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்புலி சோழர் காவிரி நாட்டியல் வதனை நவிலும். இந்த நாட்டுக்கு காவிரி நாடுனே வீர், சோழ நாடு. ஆதி மாதவமுனி அகத்தியந்தரு பூதநீர் கமண்டலம் புலிந்த காவிரி மாதர்மன் மடந்தவன் மார்பில் தாங்கும் ஓதநீர் நித்திர தாமவுக்குவான். அதனால் இது அளவில்லாத பெருமையுடையது. காவிரி நதிக்கரையிலே நிறைய சிவாலயங்கள் இருக்கிறது. அது சிவாலயங்களிலே இந்த காவிரியானது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய தீர்த்தத்தினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய கரையில் இருக்கிற மலர்களால் சிவபெருமான பூஜை பண்ணுதான் காவிரி. சிவபூஷை பண்ணுகின்ற அன்பர்களைப் போல இந்த காவிரி இருக்குதுங்கிறார். காவிரி தீர்த்தத்தில் பல ஆலயங்களிலே பூஜை நடக்கும். இந்த காவிரியிலே விளைவு அதிகம். விளைவிலே கரும்பு, வாழை, நெல், மஞ்சள் முதலான பல பொருள், அப்புறம் விருட்சங்கள். அதில் மிக முக்கியமானது நெல். இப்போ வாழை இருக்குதுன்னு வச்சுக்கோ, கரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோ, மஞ்சள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, மா இருக்குது, தென்னை இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. பசியாருமான்னு தேங்காயை தின்னுட்டு ரொம்ப நாளைக்கு படைக்க முடியுமான்னு? நெல் இல்லைன்னா தானியத்தில் உயர்ந்தது நெல். நல்ல புரியுதா? ஆமாம். அது ஒரு குறிப்பு சொல்கிறார். அது எப்படின்னா, இந்த நெல் வயலில் விளைஞ்சிருக்குதா, விளைந்த நெல் வளைந்து இருக்கும். விளைந்த நெல் எப்படி இருக்கும்? அது வளைந்திருக்கிற காரணம் என்னன்னா, விளைஞ்சிருச்சு.
விளைந்திருப்பதினால் விளைகின்ற வரையிலும் நிமிர்ந்திருக்கும். விளைஞ்சிருச்சுன்னா வளைஞ்சிருக்கும். அறிவு உள்ளவன் அறிவில்லாதவன் நிமிர்ந்திருப்பான், அறிவு உள்ளவன் வளைந்து. அறிவில்லாதவன் என்ன பண்ணுவான்? பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமான் தன்னை வையன். பதர் எப்படி இருக்கும்? அப்படி பதரை பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லை, வளையா உள்ள ஒன்றும் இல்லை, அதனால நிமிர்ந்து இருக்குது. உள்ள அறிவு இருந்தால் வளைஞ்சிருப்பான். பதரில் ஒன்றும் இல்லைல்ல, நிமிர்ந்து. அரிசி உள்ளே இருப்பதனால அது வளைந்து. நல்ல விவரமா திறமையா காரியத்தை செய்கிறவனை பார்த்து உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் தெரியலையா? புத்திசாலி. புத்திசாலிங்கிறது இருக்கு. இப்போ நான் சொன்ன இடத்துக்கு வரணும். இவன் நல்ல விளைஞ்சாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பக்கத்தில் அந்த பழமொழி இல்லையா? நல்ல விளைஞ்சாடு. அதனால அப்படி விளைந்திருக்கிறது. அது இப்படி நேரம் இருக்கிற அந்த நெல்லானது இப்படி விளைஞ்சிருக்குது, இப்படி விளைஞ்சிருக்குதா? இது எப்படி இருக்குதுன்னா, சிவனடியார்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் இவரை அவர் வணங்க, அவரை இவர் வணங்க. அதுபோல இந்த நெல் இருக்குது. நெல் விளைந்து பத்தியன் பாரராகி பரமனுக்கு ஆளான்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமாகும். மொய்த்தனில் பத்தி என்பால் முதிர்கதில் விளைந்து மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலிகள். அப்படி சிறப்புடையது. இதுக்கு மேலே நிறைய சொல்கிறாரு. இந்த நாட்டிலே பூசை, தபம், சிவங்கள், ஆடல்கள், பாடல்கள், ஆலயங்கள் சோழ நாட்டில் அதிகம். மற்ற நாட்டை விட சோழ நாட்டிலே அதிகம். தேவார பாடல் பெற்ற தலமே 190. 275 தேவார பாடல் பெற்ற தலம் மாத்திரம் 190. பாண்டி நாட்டில் எத்தனை? வேறாவது சொல்லுங்க. 10,000 மடங்காது. கேட்டு கூடாது. என்னது தெரியாதா? சோழ நாட்டில் 190 நான் சொல்லிவிட்டேன். தொண்டை நாட்டில் தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கொங்கு நாட்டில், பாண்டி நாட்டில் 14, கொங்கு நாட்டில் 7, தொண்டை நாடு 32, நடுநாடு 22, சோழ நாடு 190, வடநாடு 5, வடநாடு 5, மலைநாடு 1, துளுவ நாடு 1. 275 ஆயா 190 தளம் சோழ நாடு. இதனால் சோழ நாடு உயர்ந்தது. போதுமில்ல? 190 தேவை. புரியுதா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய தேவார ஆசிரியர்களால் பாடல் பெற்ற தலங்கள் 275, 190 சோழ நாடு. அதனாலே இந்த நாட்டிலே மங்கள வனைகள் எங்கும், மணஞ்செய்யும் மனைகள் எங்கும், பங்கைய வதன எங்கும், பண்களின் மழலை எங்கும், பூங்கொழி கரங்கள் எங்கும், புதுமலர் பந்தர் எங்கும், செங்காயல் படன எங்கும், திருமகள் உரைய எங்கும், மேகமும் கடின எங்கும், வேதமும் கிடைய எங்கும், யாகமும் சடங்கு எங்கும், இன்பமும் மகிழ்வு எங்கும், யோகமும் தவமு எங்கும், ஊசலும் அருகு எங்கும், போகமும் புலிவு எங்கும், புண்ணிய முனிவர் எங்கும், பண்டரு விபஞ்சி எங்கும், பாதசம் பஞ்சி எங்கும், வண்டரை குழல்கள் எங்கும், வளரிசை குழல்கள் எங்கும், தொண்டர்தம் இருக்க எங்கும், சொல்லுவது இருக்க எங்கும், தண்டலை பலவு எங்கும், தாதகி பலவு எங்கும். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொன்ன ரொம்ப நேரம் ஆகும். மாடு போதகங்கள் எங்கும், வண்டு போதகங்கள் எங்கும், பாடுகம் மனைகள் எங்கும், பயிலும் அம்மன். இதான் திருமயமகம் மடக்கணி. நீடுகேதனங்கள் எங்கும், நீதிகேதனங்கள் எங்கும், தோடு சூழ் மாலை எங்கும், துணைவர் சூழ் மாலை எங்கும், வீதிகள் விளைவினார்ப்போம், விரும்பினர் விருந்தினார்ப்போம், சாதிகள் நெறியில் தப்பா. அப்பெல்லாம் சாதி இல்லை, நெறியில தப்பாமல் இருந்துச்சான். கலப்பு திருமணம் இல்லாமல் சாதிகள் நெறியில் தப்பா, தனையரும் மனையில் தப்பா, நீதிய புல்லுமாவும் நிலத்திரு புல்லுமாவும், ஓதியை எடுத்தா அஞ்சும், உருவினி வரத்தான் அமைச்சும். எல்லாம் அஞ்சலத்தை சொல்லுவாங்களாம். அவங்கள்ட்ட பிணி வர்றதுக்கு அஞ்சுமா. அஞ்சலத்தை சொல்லுகின்றவர்கள்ட்ட பிணி வர அஞ்சுமா. அப்படி போக நற்றமிழ் வரப்பின் ஓங்கு நாம்புகள் திருநாடென்றும்
பொற்றடன் தோளால் வையம் புதுக்கடிந்து இனிது ஆக்கும் கொற்றவன் அனபாயன் குடைநிழற் குளிர்வதென்றால் மற்றதன் பெருமை நம்மால் வரம்புறம் விளம்பரம். அனபாய சக்கரவர்த்தியினுடைய குடைக்கீழே இந்த நாடு இருக்கிறது என்றால் அதனுடைய பெருமையை சொல்ல முடியுமாங்கிறார். இந்த புராணத்தை பாட வச்ச ராஜா அனபாய சக்கரவர்த்தி சோழன். அனபாய நல்ல ஞாபகம் வச்சுங்க, அனபாய சக்கரவர்த்தி. அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் எல்லாம் சிவபூஷக்காரனாக இருந்தான். அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் எல்லாம் சிவபூஷேர சோழபாண்டியர் எல்லாமே சிவபூஷக்காரப்பா. நல்லா புரியுதா? அரசன் சிவபூஷை பண்ணினான்னா அந்த நாட்டுக்கு கெடுதலே வராது. அரசன் தான் தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாமே. மக்களுக்கு அரசன் தான் தாய் தந்தை குரு தெய்வம். அரசன் பூஷை பண்ணினான்னா சிவபூஷை பண்ணான்னா மக்கள் பூஷை பண்ண வேண்டியதில்லை. நல்லா புரியுதா? அப்பன் சம்பாதிச்சது பிள்ளைக்கு வரும்ல. அரசன் செய்கிற நீதியோ அநீதியோ மக்களுக்கு. தர்மத்தில் நடந்தான்னா மக்களுக்கு நன்மை கிடைக்கும், அதர்மத்தில் நடந்தான்னா மக்களுக்கு கெடுதல். நல்லா புரியுதா? அரசன் சிவபூஷக்காரனாக இருந்தான். இப்போ இந்த புராணத்தை பாட வச்சவன் அனபாய சோழன். திருமுறையை கண்டெடுத்தவன் ராஜராஜ சோழன். புரியுதா? அரசர்கள் அரசர்கள் அப்படி அரசர்கள். அதனால பக்தி உள்ள அரசனை பார்த்து தேர்ந்தெடுக்கும், சிவபக்தி உள்ளவனா பார்த்து தேர்ந்தெடுக்கும். இந்த நாட்டுக்கு இந்த தமிழ்நாடு ஒரு சரீரம்னா உயிர் இருந்தால் தானே வாழும். இப்போ இந்த சரீரம் இருக்குதுன்னா உள்ள என்ன இருக்குது? உயிர் இல்லைன்னா சரீரம் வாழாது. சிவபக்தி இல்லைன்னா உலகம் வாழாது. சிவபக்தி தான் இந்த நாட்டுக்கே உயிர். இதெல்லாம் புரியுதா? ஒன்று இல்லையானாலும் ஒன்று வாழாது. கரண்ட் இல்லைன்னா லைட் எரியுமா? கிடையாது. கரண்ட் இல்லைன்னா லைட் எரியாது. மழை பெய்யலைன்னா பயிர் இருக்காது. சிவபக்தி இல்லைன்னா இந்த நாடு வாழாது. புரியுதா? அதனால சிவபக்தியே அதிகமாக உறுதி பண்ணியது இந்த சோழ நாடு. அந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம்னா அது பெரிய பாக்கியம் தான். ஆகையினால இப்படிப்பட்ட சோழ நாட்டினுடைய பெருமையை ஓரளவு சொன்னேன்னா அதுக்கு மேலே நகர சிறப்பு. நாடு அப்புறம் நகரம். நாடு நகரம். நாடு நகரமும் நற்றிருக்கோயிலும் தேடுமன் தேடி சிவபெருமானது என்பது திருமங்கலம். பாடுமன் பாடி படிமின் படிந்தவன் கூடிய நெஞ்சலும் கோயிலும். அதனால நாடு சிறந்ததா? அதிலே சிறந்த நகரம் திருவாரூர். சிறந்த நகரம் பல இருக்கிறது. அந்த திருவாரூர்ல நடந்த நிகழ்ச்சி உயர்ந்த நிகழ்ச்சி, உச்சகட்டமான. அதனாலே அந்த திருவாரூரை எடுத்து சொல்றாரு. இப்ப திருச்சிராப்பள்ளி நகரம், சிதம்பரம் நகரம், தஞ்சை நகரம் தான். ஆனாலும் திருவாரூர்ல நடந்த நிகழ்ச்சி இருக்குவாரு நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நீதியின் உச்சகட்டம். அந்த நீதி நடந்தபடியினாலே திருவாரூரை எடுத்துக்கிட்டோம். திருவாரூர் பூலோக கைலாயம். திருவாரூர்லாம் போயிருக்கீங்களா? போகாதவங்க போகும், போனவங்களும் போகும், போகாதவங்களும் போங்க, போனவங்களும். ஆரூரா என்றென்றே அழகால் இல்லை. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் முடியும். திருவாரூர் பிறந்தா முத்தி, காசியில் இறந்தா முத்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணினா முத்தி. அதனால அந்த திருவாரூரை பற்றி சொல்றார். திருவாரூர் சாமி புற்று வடிவமாக இருக்கிறார். சொன்ன நாட்டினை தொன்மையில் நிற்கிறது. மண்ணு மாமலரால் வழிபடும். மகாலட்சுமி வழிபடும். மகாலட்சுமி மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் அந்த திருவாரூரை வழிபடும். அதிலே அந்த சோமாஸ்கந்தரை முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூரில் பிரதர்ஷனம். முசுகுந்த சக்கரவர்த்தி தெரியுமா? தெரியாதில்ல. எந்த ஊரில் இருந்தாண்டா? உனக்கு தெரியுமா சேகர்?
முசுகுந்த சக்கரவர்த்தி கரூர். அவர் சக்கரவர்த்தியாக சூரிய வம்சத்தில் பிறகு என்ன பண்ணார் தெரியுமா? முற்பிறப்பில் குரங்கா இருந்தவர் வில்வ மரத்தில் இருந்த வில்வத்தை பறித்து போட்டார். கீழே சாமி அம்பாளும் இருந்தாங்க. கீழே சாமி வில்வ மரத்துக்கடியில் சுவாமி அம்பாளும் சாயங்காலம் அப்படி காற்று வாங்கிட்டு வரலாம்னு வெளியில் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க திருமேனியில் அந்த வில்வம் பட்டு அந்த குரங்கு பறித்து போட்டோம். உடனே சுவாமி அந்த குரங்கை கீழே வர சொன்னார். நீ வில்வத்தை நம்முடைய திருமேனியிலே தூவியபடியினாலே நீ நம்ம வில்வத்தினால பூஜை பண்ணினார். அதனால சூரிய வம்சத்தில் அரசராக பிறந்து 3 லோகத்தை ஆழ்வாய்ப்பாங்க. வில்வத்துக்கு மேல உசந்த பத்திரம் கிடையாது. புரியுதா? அவர் தேவேந்திரனுக்கு இருக்கிற எதிரியை ஜெயிக்கிறதுக்கு தேவேந்திர லோகத்துக்கு போனார். தேவலோகம் அங்கே போய் அந்த வலாரிங்கிற அசுரனை கொண்டு விட்டு இந்திரனுக்கு வெற்றியை தந்தார். அவன் புறப்படும் போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான் இந்திரலோகத்தில். அதை நீ பண்ணுற பூஷாமூர்த்தி எனக்கு வேணும்னு கேட்டான். தியாகராஜ் சோமாஸ்கந்தர் சுவாமி அம்பாள் அவன் கொடுக்க மனசு இல்லாமல் இது மகாவிஷ்ணு கொடுத்தது, அதனால் அவர் உத்தரவு இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னா நேராக திருப்பார்கடலுக்கே போயிட்டார். யாரு? முருகன். அங்கே போய் கும்பிட்டார். என்னன்னு கேட்டார் மகாவிஷ்ணு. நீங்கள் பூஜை பண்ணுற மூர்த்தி தேவேந்திரன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை கேட்டேன். நீங்கள் உத்தரவு கொடுத்தா கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்காக வந்தேன்னா உடனே மகாவிஷ்ணு ஃபோன் எடுத்தார். ஃபோன் எடுத்து இந்திரா அந்த நான் பண்ண பூஷா மூர்த்தியை முசுகுந்தன் கேட்குறாங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஃபோனில் சொல்லிட்டாரு. யார்? மகாவிஷ்ணு. அப்பவே ஃபோன் வச்சுருந்துருக்காரு. அது சொல்ல உடனே கேட்டேன். இந்திரன் முசுகுந்தன் சொன்னார். இந்திரனும் கேட்டுக்கிட்டேன். அப்பவும் கொடுக்க மனசு இல்லை. கொடுக்க மனசு வராமல் அந்த ராத்திரியை விஸ்வகர்மாவை விட்டு அதே மாதிரி மற்ற 6 மூர்த்திகளை தயார் பண்ணேன். காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா காலையில் இவருக்கு தெரியாமையே 6 மூர்த்தியை பண்ணி அந்த மூர்த்தியோட 7 மூர்த்தியை வரிசையாக வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வேளையிலே எந்த மூர்த்தி அந்த ஒரே மாதிரி ஒன்று வித்தியாசம் முடியும். ராத்திரியே கனவுல சொல்லிவிட்டார் சாமி, நான் உனக்கு குறிப்பாக மனசில் உணர்த்துறேன். அந்த மூர்த்தியை கூட அந்த மூர்த்தி தான் விஷ்ணு பூஜை பண்ண மூர்த்தி அப்படின்ட்டார். நீ எது வேணாலும் எடுத்துக்க நீ அப்படின்னா அந்த மூர்த்தி தான் வேணும். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லா மூர்த்தியும் எடுத்துக்கலாம். 7 மூர்த்தியை கொண்டு பூமியிலே முதல்ல பிரதிஷ்டை பண்ணது திருவாரூர். அந்த விஷ்ணு இந்திரன் பூஜை பண்ண சோமாஸ்கந்தர் திருவாரூர். அது ஒரு தனி பெருமை திருவாரூர். அப்படி சிறப்பு அதிகம் திருவாரூர். புற்றிடம் கொண்டவர் தியாகராசா. அங்கே தான் திருத்தொண்ட தொகை பிறந்தது. திருத்தொண்ட தொகை திருவாரூரில் பிறந்தது. நாயன்மார் இருந்தது. அளவில்லாத பெருமை பொருந்தியது. பூலோக கைலாயம் விளங்குதா? திருவாரூரில் தான் பரவனாச்சியார் சுந்தர சுவாமிகள் சொல்லியார். அதை புற்றிடம் கொண்டவர். வேத ஓசையும் வீணையின் ஓசையும் சோதி வானவர் தோத்திர ஓசையும் மாதராடல் மணிமுள ஓசையும் கீத ஓசையுமாய் கிடந்துவிட்டது. மாட மாளிகை சூளிகை மண்டபம் கூடச்சாலைகள் கோபுரந்திற்றிகள் சீடுசாலைகள் நீடரங்கங்களும் ஆடல் மாதன் அணிசிலம்பார்ப்பனம் பறவையாருடைய மாளிகையும் இருக்குதுங்கிறார். பறவையாருடைய மாளிகை. பறவையார் சுந்தரசுவாமியுடைய மனைவி. அது தெற்கு வீதியில் இருக்கு. அந்த தெற்கு வீதியில் இன்னமும் வாசனை வந்துக்கிட்டே இருக்கலாம். மலருடைய வாசனை வந்துக்கிட்டே இருக்கலாம். அது என்னன்னா அந்த வீதியில் தான் சாமி நடந்து போனார். அந்த திருவடியில் இருந்த வாசனை இன்னும் இருக்குது. அது என்ன? படர்ந்த வேரொளி பன்மணி வீதிவார் இடர்ந்த ஏனமா அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரை அடி நாடுவார். தூது போனார் அல்லவா?
வீட்டுக்காரி பணங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு சிவபெருமான தூது போய் சொன்னார்ப்பா. இது எவ்வளவு பெரிய ஒரு சாமர்த்தியம். இப்போ வீட்டுக்காரி பணங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்க, அதுக்கு ஏதோ தனக்கு சமானமான பொருத்தமான ஆளுக்கு தான் சொல்லுவோம். ரொம்ப உயர்ந்த பெரிய ஆளுக்கு சொல்ல மாட்டோம். இப்போ நமக்கு தோழனாக இருக்கிறவன், நமக்கு ஓரளவு தகுதியாக இருக்கிறவன், நடுத்தரமாக இருக்கிற பார்த்து சொல்லுவோம். ரொம்ப உசந்த மனுஷன்ட்டு போய் எங்கள் வீட்டுக்காரி பணிக்கிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இவர் சிவபெருமானையே கூட்டு விட்டாரு. வீட்டுக்காரி பணிக்கிட்டு இருக்கிறா, போய் தீர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டாரு. அவரும் போனார். அவரும் சிவபெருமான் தூது போனார். ராத்திரியில் அப்படி தூது போன போது முதல்ல போய் கதவை தட்டினார். 11 மணிக்கு பறவை பறவை அப்படின்னு தட்டினார். தட்டுனா உள்ள அவள் பதச்சி எடுங்க. அந்த நேரத்துக்கு யாரும் தட்டுறான்னு குருக்கள் உரல், இந்த கோயிலில் பூஜை பண்ணுவார்ல, குருக்கள் உரல் கேடு. வெளியே பார்த்து பார்த்தா குருக்கள் தான் குடிக்க வச்சிருக்காரு, பூணூல் போட்டிருக்காரு, பஞ்சகச்சம் கட்டியிருக்கிறாரு, திருநீர் இருக்குது, உத்தராஜம் இருக்குது, குருக்கள் தான். ஏன் சாமி இந்த நேரத்துக்கு வந்து என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டா, அது அந்த பறவை. அப்படி கேட்டபோது ஒன்றும் இல்லையே, உங்கள் வீட்டுக்காரன் வந்திருக்கிறேன், வந்து இங்கே என்னமோ வரப்படாதுன்னு சொன்னியா, அதனால் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, சகனமாக இருக்க வேணும், நீயும் பக்தி உடையவா அவனும் பக்தன், அதனால் 2 பேர்த்து ஜாதகமாக எனக்கு தெரியும், அதனால் உன் ஜாதகத்தில் சகடாத்தி வரணும்னு இருக்குது, அவனுக்கு 2ஆம் தாரம் நடக்கணும் அவன் ஜாதகத்தில் இருக்குது. அப்படி நடந்திருப்பதனால அது ஒரு பெருசு இல்லை. அவன் மெட்ராஸில் இருக்கிறா, அவன் மெட்ராஸில் இருக்கிறா, நீ இங்கே இருக்கிற, அதனால் ஒன்றும் இல்லை, அதனால் அந்த பகையை விட்டுடு, வரட்டும், வர சொல்லட்டுமா அப்படின்னாரு. இந்த குருக்கடையில் அவன் என்ன பண்ணா தெரியுமா, சாமி நீங்கள் இந்த நேரத்துக்கு வந்ததே தவறு, இந்த சமாதானத்தை எங்கள் சமாதானம் குடும்ப சமாதானம் நீங்கள் ஈடுபடக்கூடாது, நீங்கள் போக சாமி. அப்படி என்ன பண்ணுவார் சாமி அப்படின்ட்டா போயிட்டாரு. அவரு எதிர்பார்த்துட்டு இருக்காரு, சாமி போய் சரி பண்ணாமல் வருவாரா அப்படி. பக்கத்தில் ஒன்று சாமி சரி பண்ணிட்டேன்னாரு. எங்கடா நான் சொன்னேன் கேட்கலடா அப்படின்னாரு. சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னா, சாமி நீ என்ன வேணும்னே திண்டாட்டத்தில் விடுறதுக்காகத்தான் இந்த மாதிரி வேடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னமோ திரிபுர தப்பா சிரிச்சு இருச்சேங்கிற, காமனை கண்ணால் இருச்சேங்கிற, யமனை காலால் உதச்சேங்கிற, இந்த பொண்டாட்டி புருஷனுக்குள்ள இருக்கிற படத்தை தீர்க்க முடியாதா? வேணும்னே நீ என்ன திண்டாட்டத்தில் விடுற? ஆமா, உடனே போய் தீர்த்து வை, பணத்தை தீர்த்து வை, இல்லைன்னா நான் உயிரை விட்டான் அப்படின்னு நான்ப்பா. ரொம்ப கோவிச்சுக்காதா, ரொம்ப கோவிச்சா, சரி இன்னும் இருக்க போகிறேன்டா அப்படின்ட்டு போனார். இன்னும் இருக்க போகும்போது உடனே கைலாயத்துக்கு ஃபோன் பண்ணார். கைலாயத்துக்கு ஃபோன் பண்ணால் அங்கேருந்து எல்லாம் வந்துருச்சு. எங்கேருந்து அந்த அம்மாவோட அந்த பையன், பெரிய பையன், சின்ன பையன், அந்த பெரிய பையன் இருக்கான் பாரு, புரியுதா? அவன் 2 கொண்டாட்டி, அவனுக்கு 2 கொண்டாட்டி. என்னமோ நீ உன் புருஷன் தான் 2 கொண்டாட்டிங்க பாரு, இங்கே வந்துருக்கிற சாமி எல்லாம் போய் அவன் 2 கொண்டாட்டி, சித்தி புத்தி விநாயகர், நல்லா புரியுதா? அந்த சின்ன பையன் 2 கொண்டாட்டி, அது அவங்களுக்கு நல்லா தெரியும், வள்ளி தேவதையான. அப்புறம் மகாவிஷ்ணு அவரு 2 கொண்டாட்டி, அப்புறம் பரமா அவரு 2 கொண்டாட்டி, எல்லாரும் 2. நம்ம தான் பார்த்துக்கிட்டு ஒன்று கட்டிக்கிட்டு தொடர்புடைய தப்புச்சா தப்புச்சா போகும். 2 கட்டினான்னு வச்சுக்கோ. நான் சின்ன வயசுல ஜாதகம் பார்க்க வர்றவெல்லாம் அப்பெல்லாம் 3 கொண்டாட்டி, 2 கொண்டாட்டி, 4 கொண்டாட்டி, அந்த பட்டிக்காட்டிலாம் 5 கொண்டாட்டி கட்டினவங்க கூட இருக்கிறாங்க. இப்பெல்லாம் மூச்சே விடுறது. அப்படியாகையால இப்படி எல்லா மூர்த்திகளும் தேவியோடு எழுந்தருளினார்கள். கைலாயமே பரவராட்சியார் வீட்டுக்கு வந்துருச்சு. அப்படி அந்த காட்சியை கண்ட அளவில்லை அந்த பறவை. அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கிய தோத்திரத்தை பண்ணினாள், எழுந்தாள், பாடினாள், ஆடினாள். பரமேஸ்வரா, அடியன் செய்த பழைய பொருத்தமுள்ளவனும் அப்படின்னா சுவாமி ரிஷவாகனத்தில் வேலை இருந்துக்கிட்டு கேட்டார் உமாதேவியோடு, பறவையே சுந்தரனை இங்கே வர சொல்லட்டா இல்லை மெட்ராஸுக்கு போக சொல்லட்டாங்க. மெட்ராஸில் செங்கிலி நாச்சியாரே கல்யாணம், அதெல்லாம் முன்னாடி வரும்போது கொடுக்கும்.
அப்படின்னு அடியேன் செய்த பிழையை பொறுத்துள்ளவனும் தேவரையில் வர சொல்லவனும் அப்படின்னா உடனே அவங்களெல்லாம் கைலாத்துக்கு போய் சொல்லிட்டாரு. இவர் மாத்திரம் பழைய படத்திலேயே போனார் சுந்தரர்கிட்ட. அதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம சொல்லி போகலாம்டாரு. அப்புறம் சென்று அயாலே பூஜை நடந்தது. அப்புறம் சிறப்பாக மற்ற நிகழ்ச்சிகள் நடந்தது. இப்படி சிவபெருமான் தூது போன ஊரு திருவாரூர். சிவபெருமான் மனைவி கணக்கை தொண்டனுடைய தன்னுடைய அடியவனுடைய மனைவி கணக்கை தீர்த்து வைக்க தூது போன ஊரு நடந்த ஊரு. பரமனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. பட்டினத்தார் முற்ற துறந்த பட்டினத்தார் பாடுறார். பட்டினத்தார் மாதிரி யாரும் துறக்க முடியாது. அவர் சொல்றார், யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்குறவாயும் தேவரீரல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் எனக்கு வேறுளதோ. பாவலன் ஒருவன் செந்தமிழ்க்கு இறங்கி பறவையார் உடலை மாற்ற ஏவலாலாகி இரவலா நடந்த இறைவனே ஏகநாயகனே. பட்டினத்தார். பாவலன் ஒருவன் சுந்தரன் செந்தமிழ்க்கு இறங்கி பறவையார் உடலை மாற்ற ஏவலாலாகி இரவலா நடந்த இறைவனே புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா நம்ம சுந்தரமசாமி எவ்வளவு தெரியும். அவர் நமக்கு தலைவர். சுந்தரமசாமி நம்ம தலைவர். அப்படி சிறப்புள்ள ஊர். அதே அந்த திருவடியை நடந்து போனதுனால அந்த வீதியில இன்னமும் வாசம் மலர் வாசம் வீசுதுங்கிறார். அப்படிப்பட்டது அங்கே அந்த 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 ஊரினுடைய சிறப்பு சொல்லி முடியாது. அந்த ஊரில் வேதம் ஓதுகிறார்களா, அந்த வேதத்தை கேட்டு கிள்ளை பாடுதான், கிளி பாடுதான், பூவைங்கிற பற்றி கேட்குதான். உள்ளம்மால் உருகாதவர் ஊர் விடை வள்ளலால் திருவாரூர் மருங்கலா தெள்ளு ஓசை திருப்பதியங்கள் கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். அன்ன தொல் வதிக்கு அரசாயமான். அந்த பதிக்கு நாட்டுக்கு அரசானவன். துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான். சூரிய வம்சம். சூரியன் வழி வந்தவன் சோழன், சந்திரன் வழியில் வந்தவன் பாண்டியன், அக்கினி வழியில் வந்தவன் சேரன். புரியுது? முச்சுடர்கள் சேர சோழ பாண்டியர்கள். சூரிய வம்சம் சோழ வம்சம். சந்திரனுடைய வம்சம் பாண்டியர்கள், அக்னியினுடைய வம்சம் சேரன். நல்ல விளக்குதா? இந்த மூணுல எது ஒளி சிறந்தது? எது சிறந்தது? சூரியன் சந்திரன் அக்னியில எது ஒளி சிறந்த ஒளி? சூரியன் தான். அதனால சோழன் அப்படி சொல்லு. அதனாலே அவன் ஆண்ட நாடு சிறந்தது. புரியுதா? அந்த நாட்டில் என்ன இருக்கிற நம்ம சிறந்தவன். ஆமா அப்படின்னு மண்ணு சீர் அனபாயம் வழி முதல் மென்னும் மாமணி பூன் மனு வேந்தரே. அதனால மனு நீதி சோழன். மனு நீதி சோழன். அவன் மண்ணில் வாழ்வது மண்ணுயிர்க்கலாம் கண்ணும் ஆவியும் ஆம்பதும் காவல். அந்த அரசன் உயிர்களுக்கெல்லாம் கண் போலவும் உயிர் போலவும் இருக்கிறான். மண்ணுயிரெல்லாம் தன்னுயிர் என்று காக்கின்றோம். அரசன்னா என்ன நினைக்கிறீங்க? ஐயோ இப்போ மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினவன் அல்ல. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினா இந்த ரீதியெல்லாம் இருக்காது. அவெல்லாம் 64 கலையும் கற்று மனுசாஸ்திரங்களை கற்று அதிலே தேர்ந்தவன் அரசன். எல்லாம் புரியுதா? அப்பா 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 அப்பா. அதனாலே உயிர்களை தன்னுடைய உயிர் போல காப்பவன். விண்ணுளார் மகள் வெய்கிற வேள்விகள் எண்ணிலாத ஆணையற்றினார். தேவர்கள் மகிழ உலகம் வாழ்வதற்காக வேள்விகள் நிறைய செய்தார். அரசன் யாகம் செய்ய வேணும்ப்பா.
எவன் சொல்றான்? சொல்றவனும் இல்லை, செய்யறவனும். சொல்றதுக்கு இந்த மாதிரி புலவர்கள் இல்லை. அரசன் உலகம் வாழ்வதற்காக யாகம் பண்ணணும். யாகத்தில் தான் தேவர்கள் மகிழ்கிறார்கள். தேவர்கள் மகிழ்ந்தாதான் இந்த நாட்டுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க வழங்குவாங்க. இப்போ காற்று ஆறுது, காற்று அடிக்குது இல்லை, அது ஆறுது இல்லை, அதுக்கு அதிதேவதை யாரு? காற்றுக்கு வாயு. இப்போ மழை பெய்யுது இல்லை, அதுக்கு அதிதேவதை யாரு? வருணன், சூரிய பகவான், வருண பகவான், வாயு பகவான், அக்கினி பகவான். புரியுதா? எல்லாம் தேவர்கள். இப்போ பிரத்யட்சமாக தேவர்கள் செய்கிறது நமக்கு தெரியுதில்ல. இப்போ தேவர்களில் ஒருவன் சூரியன், அவன் தானே கண்ணை திறந்து விடுறேன். இப்போ சூரியன் போகிறப்பெல்லாம் கண்ணு தெரியுமா? இப்போ இந்த லைட்டு இல்லைன்னு வச்சுக்கோ, கண்ணு உங்களுக்கு நல்லாவே இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும், கண்ணு தெரியுமாண்ணே? நல்ல கண்ணுன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்ணு ஒன்றா இருக்கும். ஒளி இல்லைன்னு வச்சுக்கோ. சரி, இதில் இன்னொரு ரகசியம். இப்போ இந்த லைட்டு இது இல்லை, கண்ணு தெரியுதா? தெரியுது. சரி, இதுக்கு சார்ஜ் கட்டுறீங்க இல்லை? அது இதுக்கு சார்ஜ் கட்டணும் இல்லைப்பா. கட்டலைன்னா கட்டைய முடியுங்க. கட்டலைன்னா என்ன பண்ண கட்டைய. இப்போ சூரியன் அவ்வளவு ஒளி தருகிறானே, அதுக்கு சார்ஜ் கட்டுறீங்களா? சார்ஜ் கட்டாதவங்க அப்புறம் கட்டைய முடியுங்க. கட்டை தெரியுதா? சார்ஜ் கட்டலைன்னா கட்டைய முடியுமா? சார்ஜ் கட்டலைன்னா கட்டைய முடியுங்க. நல்லா வழங்குல. இப்போ நாங்கள் சிவபூசை பண்ணுறவங்களாம் சார்ஜ் கட்டிக்கிட்டோம். தினந்தோறும் சூரிய பூசை பண்ணுறோம். முதல்ல சிவபூசை, சூரிய பூசை. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடி மேலணிந்த உளமே புகுந்த அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆதரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு முதல்ல ஓம் அர்காசனாய நமக, ஓம் தவசோகாய சூரிய மரத்தைய நமக, ஓம் ராம் கிரீம் ஜபசூரியாய நமக, ஓம் அமுஷாதேவி ஓம் பிரதீபா ஓம் தீப்தாதி தேவதாபியோ நமக, நவக்கிரக தேவதாபியோ நமக. தம்பாளத்தில் அர்ச்சனை பண்ணி அதுக்கு நிவேதனை வச்சு தூபதீபம் காட்டு முதல்ல சூரிய பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் சிவ பூஜைக்கு வா. கிடக்கமாக உட்காந்து சூரிய பூஜை பண்ணிட்டு கிடக்கமாக சொல்லிடுவோம். நல்லா புரியுதா? அதனால் அதான் நாங்கள் சார்ஜ் கட்டுறோம். அந்த வழிபாடு தான் சார்ஜ். இதெல்லாம் புரியுதா? இந்த தேகம் தந்தவனுக்கு சார்ஜ் கட்டுறோம், வழிபாடு சிவபூஷம். அதான் கட்டலைன்னா கட்டையை முடியுவேன், பிறவியை மாற்றி விட்டுருவேன், தீர்ந்து போச்சு. நல்லா புரியுதா? நான் இந்த இந்த பிறவி உங்களை பூஜை பண்ணுறதுக்காக இந்த பிறவியை கொடுத்தேன், நீங்கள் பண்ணலை, அடுத்தாப்புல மாடு ஆடா பரவாயில்ல அப்படின்னு என்னறிய பிறவிதின் மானுட பிறவிதான் யாதுன்னு அறிதறிதுக்கான். இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ யாது. அதனால புரியுதாப்பா? சாக்கரை எல்லாம் எல்லாம் சார்ஜ் கட்டுங்க. சார்ஜ்னா என்ன? வழிபாடு சிவபூஷம். நல்லா புரியுதா ஐயா? நல்லா நிறையா எல்லாம் வரலாம் கேட்ட வருவாங்க. இங்கே தங்கவில் நடத்தினார்ல, கேட்டாங்க, அது நின்று போச்சு. இங்கேயே நான் பல வருஷம் சொன்னேன், கோயில் புராணம் கூட சொன்னேன். அப்புறம் நின்று போச்சு. சேகர் ஒரு புண்ணியவான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார். சேகர் வாழணும், நல்லார் ஒருவர் உடனே அவர் உருட்டு இல்லை. ஒரு பதஞ்சலி வியாக்கரபாதமாக ஒரு பாட்டு, நல்லார்தாம் ஒருவர் இவர் உடனேயானால், நல்லார்தாம் ஒருவர் இவர் உடனேயானால் நாட்டில் உள்ள யாவருக்கும் மழை உண்டாகும். நல்லார்கள் யாவருக்கும் நல்லாராய. நல்லார் நல்லார்களிலே நல்லார், நல்லார்கள் யாவருக்கும் நல்லாராய ஞானமுள்ள பதஞ்சலியும் புலிமுனியுமான வல்லார்கள் இருவர் உள்ளதான. நல்லார்களிலே நல்லாரு, அந்த நல்லாரிலே ரெண்டு நல்லார். நல்லார்கள் யாவருக்கு நல்லாராய ஞானமுள்ள பதஞ்சலியும் புலிமுனியுமான வல்லார்கள் இருவர் உள்ளதானதாலே வான் அமுத திரு நடனம் அடை உண்டாச்சு. எல்லோரும் அவருடைய பணிந்து வாழ்த்து இன்பமடை தனில் மூழ்கி இருப்போம். நான் பதஞ்சலி என்ன பாட்டு அருமையில்லை. அதனால எல்லாம் சார்ஜ் கட்டுங்க, ஏமாத்தாடி. எல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஆறு
கணக்கில் ஒன்றா நம்பர். இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, பெரிய புராணம் கேட்குறாங்க, ஒவ்வொருவரும் என்னென்னமா கேட்குறாங்க, எப்படி ரசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு உணர்கிறாங்க, எல்லாம் கணக்காகும். புரியுதா? அதனாலே இப்படி வழிபாடு அவசியம். வழிபாட்டை அந்த அரசர்கள் செய்தார்கள். வேள்வியை ஏற்றினான். வேள்வினா யாகம் பண்ணினான். உலகம் வாழ்வதற்காக அரசன் யாகம் பண்ணுவது. எனக்கு புரியுதா? எண்ணில்லாத ஆணையம், எண்ணில்லாத வேள்விகளை முடிச்சிடலாம்ல. நல்லா முடிக்க போறப்போ கொற்ற ஆளி குவலையன் சூழ்ந்திட சுற்று மன்னர் திரைகடை சூழ்ந்திட செற்ற நீக்கிய செம்மையின் மைமனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினார். நீதியவே தன்னுடைய பெயராக ஆக்கி விட்டானார். என்ன நீதி? அதான் மனு நீதி. பொங்கும் மாமரை புற்றிடம் கொண்டவன் எங்கும் ஆகி இருந்தவர் பூஷணைக்கு அங்கன் வேண்டு நிபந்த மாறாயுடன் துங்க ஆகமன் சொன்ன முறைமையா. ஆகமன் சொன்ன முறைப்படி அங்க வன்மீகநாதனுக்கு பூசைக்கு வேண்டிய நிபந்தங்கள் எல்லாம் ஏற்றி அறம்பொருள் இன்பமான அறநெறி வளாமற் புள்ளி மரங்கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கு நாளில் சிறந்தனல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றின் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேரறிக்கு உளையன்னான். அதனால இப்படி நீதியோடு ஆண்டான். அவன் செய்த தவத்தினாலே ஒரு புத்திரன் பிறந்தான்கிறான். அவன் வீதி விடங்கன்னு வேறு தவமுயன் நதியில் பெற்ற தனி இளம் குமரன்னாலும் சிவமுயன் நடையும் தெய்வ கரைவல திருந்த ஓதி கவனவாம் புறவியான தேர்வடை தொழில் இழுத்து பவமுயன் அதுவும் பேரே என வரும் பண்பின் மிக்கான். அதனாலே அப்படி நீதியிலே தலை சிறந்தவனாயிருந்த அந்த மனுநீதி சோழனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான். அவனுக்கு நீதி விளக்கன் என்று பெயர் என்று வருகிறது. அதனால் அவனுடைய சரித்திரம் பின்னால் வருகிறது. அது அடுத்த வாரத்தில் உங்கள் புலவர் மாணிக்கவாசகர் வருவார், அவர் சொல்லுவார். விளங்குதா? ஆகையினால கேட்டு திருவருளை பெறுவீர்களாக, கேட்டு திருவருளை பெறுவீர்களாக. இதை கேட்டால் என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். அருள் கிடைச்சா பொருள் கிடைக்கிறது பெருசு இல்லை. அருள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, பொருள் கிடைக்கிறது பெருசு இல்லை. புரியுதா? அருள் பெரிதா பொருள் பெரிதா? பொருள் அருள் பெரியும். அருள் செல்வம் செல்வத்தூர் செல்வம் மாட்டான். இன்னைக்கு என்ன தேதி? 12. 12. சரி 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 சரி. என்னடா அது 2 3 சரி, இதில் வேண்டியதில்லை. இன்னைக்கு மெட்ராஸுக்கு போயிருந்தா ராத்திரி மாணிக்கம் சொன்னார். ஆமாம். அப்புறம் காலையில் போட்டேன். விடிய காலம் வந்துட்டு காலேஜ் போனேன். அப்புறம் நானே சொன்னேன் நான் போயிட்டு வந்துடுறப்பா. விளங்குது? அடுத்த வாரத்துலேருந்து மாணிக்க வாசக தேசிகர் வருவார். இது உங்களுக்கு ஒரு யோகம் என்னன்னா, ஆச்சாரிய அபிஷேகம் சமய தேய்ச்சி விசேட தேய்ச்சி நிர்வாண தேய்ச்சி ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவன் பெரிய புராணம். நல்ல புரியுதா? சும்மா இருக்கிறவங்க சொல்லார். சிவ சிவ. சரி சரி சரி. சந்தனம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனம் துணனாலும் கண்டு கொண்டேனோ சந்தியம் கொம்பை புணர்வோனே சங்கரன் செங்கில் சிவைவாரா செந்திலம் கண்டி கரிவேலா செல்வரம் குன்றில் பெருவாளே. திருச்சிற்றம்பலம் வாழ்க. தினமத்தில் நல்லது நடனஞ்சி சுவாமி வாழ்க. நங்கை சிவகாமியில் நயனம் வாழ்க. எல்லையிலாத்தமுடைய பதஞ்சலி மாமுனிவன் இன்பமுல புலிமுனியும் உண்மையனு வாழ்க. செல்வமனும் திருநீரும் அஞ்செடுத்து வாழ்க. சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க வாழ்க. சிவனருளும் ஆகமும் அறையும் வாழ்க. திருமுறையும் திருத்தொண்டர் கூட்டம் வாழ்க. புவனமுழுது உயிர்கள் நன்றாய் வாழ்க. பூதிமணி அஞ்செடுத்து செய்வம் வாழ்க. தவமுனிவர் பதஞ்சலியும் புலியும் வாழ்க. சங்கரந்தன் கதை கேட்போர் மிகவும் வாழ்க. சிவபூஷ வேதியர்கள் சிறந்து வாழ்க. தேசமெல்லாம் சைவ நெறி ஓங்கி வாழ்க. துறையூரில் சிவபக்தி மிகவும் ஓங்க. பாட்டை கவனமாக கேளுங்க. துறையூரில் சிவபக்தி மிகவும் ஓங்க. சுகம் கொடுக்க நந்தீசன் கௌரி வாழ்க. மறைநெறியில் வலுவாது மக்கள் வாழ்க. வானவரும் பசுக்கூட்ட மகிழ்ந்து வாழ்க. இறைவடியில் நிற்பவர்கள் இனிது வாழ்க. ஈசனார் புறாநகரை சிறந்து வாழ்க. பிறைமுடித்தவர் ஆண்டன் அருளினாரே பேரின்ப யாவருமே பெற்று வாழ்க. வான்முயில் வளாது வைக மணிவளம் சிறக்க மன்னன் தூண்முறை அரசைய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அரங்களும் வேண்டி மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக.
உலகமெல்லாம் பார்வதி பதே. நல்லது நல்லது. நிறைய ஆதரவு கொடுக்கும். இந்த புராணம் கேட்கறதுக்கு சொல்றதுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கும். வந்து நிறைய கேட்டால் போதும்.